அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவுன்னசி டைரீஸ். இன்றைக்கி நம்ம எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் ட்ரெஸ் ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்காக மெட்டீரியல் வாங்க போகிற வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதனால் எனக்கு தேவையான சாமான்களை நான் என் பேக்கில் எடுத்து வச்சேன். முதல்ல ஒரு வாட்டர் பாட்டில், அடுத்தது ஆர்டர் லிஸ்ட் உண்டு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு ஆர்டர்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு பெயினை, அது பிறகு ஃபோன் உண்டு. இவ்வளோ சாமான் தான் என்ன பேக்கில் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அதில் எடுத்து வச்சேன். பேக்கில் எடுத்துட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆவேன். வாங்க என்னோட அந்த பயணத்தை நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம். எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஸ்டிச்சிங் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, அதுக்கு மெட்டீரியலை செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல குவாலிட்டியான நல்ல டிசைன் இருக்கிற மெட்டீரியலை தேடி தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். வழியில் போய்த்துட்டு இருக்கக்குள்ள இந்த தன்சல் கொடுக்குற இந்த அழகான காட்சியும் எங்களை கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் நான் இதையும் சின்ன கிளிப்பாக எடுத்துக்கொண்டேன். இப்படிப்பட்ட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான் நம்மளோட பயணத்தை ரொம்பவே அழகாக்குற. சரி, நீ நம்ம முக்கியமான விஷயத்த பார்ப்போம். இப்போ நாங்கள் வர வேண்டிய ஷாப்புக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க ஷாப்புக்கு போயிட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன டிசைனில் எடுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இங்கே நிறைய மெட்டீரியல்களும் நிறைய டிசைன்களும் இருக்கு. நான் ஒன்றொன்னா பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன், எதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அவசரப்பட்டு எந்த ஒரு மெட்டீரியலையும் கட் பண்ணிடக்கூடாது. நாங்கள் பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணி எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த மெட்டீரியல் ஷூட் ஆகும்னு சொல்லி பார்த்து வாங்கணும். நான் நிறைய கடைகளில் பார்த்து செலக்ட் பண்ணித்தான் மெட்டீரியல் வாங்குவேன். அதில் முதல்ல இந்த கடையில் மெட்டீரியல் செலக்ட் பண்ணி கட் பண்ணுவோம். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இந்த கலர், இந்த மெட்டீரியல், இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இதையே கட் பண்ணுவோம். கலரும் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இந்த மெட்டீரியலில் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணால் டிசைன்ஸ் ஃபைனல் லுக் அழகாக வரும்னு நினைக்கிறேன். அதால் தான் இந்த டிசைனை செலக்ட் பண்ணினேன். உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெட்டீரியலை எங்களுக்கு தேவையான அளவு, தேவையான யார்டில், தேவையான மீட்டரில் ஷாப்பில் வெட்டி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவையோ அவ்வளோ மெட்டீரியலை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொண்டு பில் போட்டுறதுக்கு பில்லும் போட்டு இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு போகிறதுக்கு தான் கிளம்பி வெளியே வந்துட்டோம். எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துச்சு. அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்குது. திடீர்னு எங்களோட பைக் பழுதாகிடுச்சு. அப்போவே ஈவினிங் டைம் ஆகுது, ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். எனக்கு சரியான பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேரேஜ் தேடி போனோம். அந்த கேரேஜ் மூடிட்டாங்க. அப்போ மூடிட்டு வெளியே வராங்க. அவங்க இன்னொரு கேரேஜ் இருக்குது, அங்கே எடுத்துட்டு போங்க பைக் சொல்லி. அதுக்கப்புறம் அங்கே எடுத்துட்டு போனால் அந்த கேரேஜ் மூடிட்டாங்க. அப்போ மூடிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவர்கிட்ட சிச்சுவேஷன்ஸ் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வரோம். ஸோ அதால் கொஞ்சம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு. அவரோட நல்ல மனசு அவரை திருப்ப கடையை ஓப்பன் பண்ணி எங்களுக்காக எங்களை பைக்கை செஞ்சு தந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் இல்லாண்டு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு எங்கள் பைக்கை திருப்பி நாங்கள் அது இல்லாண்டு கூட சேர்ந்து. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு எங்களோட அவுன்னசி டைரீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.